சார் அதே மாரி விஜய் அவர்கள் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் போறாரோ, அந்தந்த ஊர்களுடைய பிரச்சனைகள எடுத்து பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி பேசக்கூடிய விஷயமா தான் அத்திக்கடை அவிநாசி திட்டத்த வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ வந்து விஜய் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, கள அரசியல் தெரியாம பேசுறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. பட் இல்ல அவரு எப்பவுமேங்க அந்த எந்த ஊருக்கு போறாரோ, அந்த ஊர பத்தி அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவரும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த அவங்க மாவட்ட கட்சி, அங்க இருக்க அவங்க அமைப்பினுடைய நிர்வாகிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, வித் ப்ரிப்பரேஷன் தான் அவர் வராரு. சும்மா வந்துட்டு ஏதாவது டயலாக் அடிச்சுட்டு போறணும்னு நெனைக்கிறதில்ல. அவர் வந்து அந்த பகுதியில இப்ப இதில சொன்னார் பாருங்க, கல்வராயன் கால்வாய் எப்படி உருவாச்சு. அது மாதிரி பல விஷயங்கள். மஞ்சள் மார்க்கெட் ஆக்சுவலி மஞ்சள் மார்க்கெட்டு தான் வந்து ஈரோடு தான். நெசவாளர் பிரச்சனை 30% ஊழிய பாக்கி இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. அததான். அதாவது ஈரோடு மாவட்டத்தின் பல முக்கியமான பிரச்சனைகள் நீங்க சொன்ன அந்த அத்திக்கடைவு அவிநாசி அவிநாசி திட்டம். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தணுன்றது இது மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னது அது கரெக்ட் தேவைன்னு நினைக்கிறேன். வெறும் பாலிடிக்ஸ் பேசாம மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் எதிர்பார்க்கிற அந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை ஹைலைட் பண்றது